أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், புனிதமான இறை இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிற பொழுது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நபியே கூறுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். எனது அடியார்களே. எப்படிப்பட்ட அடியார்கள் நீங்கள்? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் ஒருபொழுதும் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய ரஹமத்து விசாலமானது. ரஹமத்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய ரஹமத் மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய அருளின் மீது நாம் ஒருபொழுதும் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அறிந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நம்மின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எனவே பாவம் செய்த நீங்கள் நிராசையடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிட்டுமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னின் மீது உயர்ந்த எண்ணங்களை கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹதீஸே குதுஸியிலே அல்லாஹ் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அன இன்த தன்னி அப்தி பிய, என்னுடைய அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ, எப்படி நினைக்கிறானோ அதே போன்றுதான் நானும் அவனை எண்ணுகிறேன், நினைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறோமோ, அல்லாஹ்வை எண்ணுகிறோமோ, அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் தன்னுடைய அருளை என் மீது வழங்குவான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான், நீங்கா தீரா நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்துவான் என்று உயர்ந்த எண்ணங்களை நாம் கொள்கிற பொழுது அதே போன்றுதான் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்கிறான். நாம் எப்படி அல்லாஹ்வை எண்ணி பார்க்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹும் நம்மை எண்ணுவதாக
ஹதீஸே குதுசியில அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன மஅஹு ஹீன யذ்குருனி, என்னை எண்ணுகிற பொழுது, என்னை நினைக்கிற பொழுது நானும் அவனை எண்ணி பார்க்கிறேன். وَإِذْ ذَكَرْتُهُ فِي نَفْسِي وَإِنْ ذَكَرَنِي فِي مَلَئٍ ذَكَرْتُهُ فِي مَلَئٍ هُمْ خَيْرٌ مِنْهُمْ. அல்லாஹ் சொல்லுகிறான், إِنْ ذَكَرَنِي فِي نَفْسِهِ, என் அடியான் தனியாக இருந்து என்னை எண்ணி பார்ப்பானேயானால் ذَكَرْتُهُ فِي نَفْسِي, நானும் அவனை நான் எண்ணி பார்க்கிறேன். وَإِنْ ذَكَرَنِي فِي مَلَئٍ, ஒரு கூட்டத்தில் இருக்கிற பொழுது, ஒரு சபையில் அவன் என்னை எண்ணி பார்ப்பானேயானால், என்னை நினைவு கூறுவானேயானால், நானும் فَنَذَكَرْتُهُ فِي مَلَئٍ هُمْ خَيْرٌ مِنْهُمْ, நான் இவர்களை விட சிறந்த கூட்டத்தில் மலக்குமார்களோடு அவனை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பாருங்கள் தோழர்களே, நாம் எப்படி அல்லாஹ்வை எண்ணுகிறோமோ கருதுகிறோமோ அப்படித்தான் அல்லாஹ்வும் நம்மை எண்ணக்கூடியவனாக இருக்கிறான். தகர்ரப மின்னி ஷிப்ரன், ஒரு ஜான் அளவுக்கு என் பக்கம் நெருங்குவானேயானால் தகர்ரப்து இலைஹி திராஅன், நான் அவன் பக்கமாக ஒரு முழம் நெருங்குகிறேன். வைன் தகர்ரப இலைய திராஅன், ஒரு முழம் என் பக்கம் அவன் நெருங்குவானேயானால் தகர்ரப்து மின்ஹு பாஅன், 2 முழம் நான் அவனுக்கு நெருக்கமாக வருகிறேன். وَإِنْ أَتَانِي يَمْشِي أَتَيْتُهُ هَرْوَلَةً, அவன் என் பக்கம் நடந்து வருவானேயானால் நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம் எப்படி எண்ணுகிறோமோ எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ்வும் நம்மை எண்ணி பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரும் குறை என்னவென்று சொன்னால் இதுதான். நமக்கு மன உறுதி தேவை இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற உறுதி நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த உறுதி, இந்த உறுதியான எண்ணம் இருக்குமேயானால் எல்லா வகையான பிரச்சனைகளையும் நாம் எளிதான முறையில் கைக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. அதனால்தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஏதாவது ஒரு துன்பம் நம்மை தொட்டுவிட்டால் அப்படியே ஒடிந்து போய்விடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் பார்க்காத பிரச்சனை இல்லை, சஹாபாக்கள் சந்திக்காத துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை. எவ்வளவு சிரமங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டங்கள், அடித்து ஒழிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், உணவு கொடுக்க மறுக்கப்பட்டார்கள், தண்ணீர் கொடுக்க மறுக்கப்பட்டார்கள். எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அந்த சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கஷ்டப்பட்டார்களே, துன்பப்பட்டார்களே, துயரப்பட்டார்களே. இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவர்கள் ஈமானை விட்டும் அவர்களை அப்புறப்படுத்தியதா? ஈமானை விட்டு விட்டார்களா? அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் அவர்கள் ஒதுங்கி விட்டார்களா? இந்த கஷ்டங்கள் எல்லாம், இந்த துன்பங்கள் எல்லாம், இந்த துயரங்களை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கு அவர்களிடத்தில் இருந்த மன வலிமை, உறுதிதான் அவர்களை இந்த அளவுக்கு அவர்களை பிரச்சனையை தாங்குவதற்குண்டான ஒரு மன உறுதியை கொடுத்தது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. சொர்க்கம் தான் எங்களுடைய நோக்கம். இந்த உலக வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் உரியதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனைகள் உடையதுதான். சொர்க்கம் தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்ற மன உறுதி இருந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எளிதான முறையில் கைக்கொண்டார்கள். அன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை.
இந்த உறுதி இல்லை. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா என்பதில் சந்தேகம் கொள்கிறான். நானும் இத்தனை காலம் உதவி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய துவாவை எந்த துவாவை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் என்ற சந்தேகம் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நம்மிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு எந்த பிரச்சனைகளையும் நாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன கஷ்டம் வந்து விட்டால் தொழுகையை விட்டு விடுகிறான். ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டால் தன்னுடைய குடும்பத்தாரில் தனக்கு நெருக்கமானவர்கள் யாராவது வஃபாத்தாகி விடுவாரேயானால் அவன் அப்படியே பள்ளிவாசலை விட்டு ஒதுங்கி விடுகிறான். அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்து விடுகிறான். அல்லாஹ் எனக்கு உதவியை செய்யவில்லை என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வந்து விடுகிறது. எத்தனை நபர்கள் நாம் பார்க்கிறோம், தாடி இருப்பவர்கள் தாடி எடுத்து விட்டார்கள், வலித்து விட்டார்கள், தொழுவதற்கு இல்லை. அவ்வளவு பேணுதலாக இருந்த மனிதன், தொழுகையாளியாக இருந்தவன் ஒரு கஷ்டம் வந்து விட்டதின் காரணத்தினால் தொழுகை விட்டு ஓடிவிட்டான், பள்ளிவாசலை விட்டு. இருக்கிறதா இல்லையா? காரணம், இவனிடத்தில் மன வலிமை இல்லை, மன உறுதி இல்லை, அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம் இல்லாத காரணத்தினால்தான். அருமை தோழர்களே, நண்பர்களே, நம்மிடத்தில் அந்த உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற உறுதி இருக்க வேண்டும். என்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீராத நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்துவான் என்ற உறுதியான எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அந்த உறுதியை நிலைப்படுத்தி காட்டுவான். அவனுடைய உதவியை நமக்கு காட்டுவான். சஹாபா பெண்மணிகளிடத்தில், சஹாபாக்களிடத்தில் இந்த உறுதி இருந்தது. ஒரு பிரச்சனை, ஒரு சஹாபிய பெண்மணி ஹவுலா பின்து சாலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பிரபலியமான ஒரு சஹாபிய பெண்மணி, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மிக நெருக்கமானவர்களாக வருவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினரான பெண்மணி ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் தலாக்கு எப்படி ஒரு கணவன் மனைவியை தலாக்கு விட்டு விடுகிறானோ அதே போன்று ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை பார்த்து, தன்னுடைய மனைவியை பார்த்து, சில அங்க அவயங்களை பார்த்து என்னுடைய தாய்க்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிடுவது. நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள், என் தாய்க்கு சமமானவள், அன்தி அலைய கதஹரி உம்மி, இப்படி சொல்லிவிடுவாரேயானால், அன்தி அலைய ஹராமுன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார்களே ஆனால், அங்க அவயங்களை, ஔரத்தான சில உறுப்புகளை, மனைவியினுடைய உறுப்புகளை தன் தாயினுடைய உறுப்புக்கு இணையாக சொல்லிவிடுவானேயானால் இதற்கு லிஹார் என்று சொல்லப்படும். கணவனும் மனைவியும் பிரிந்து விடுவார்கள். அப்படி ஹவுலா பின்து சாலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் அவுஸ் இப்னு சாமித் என்று சொல்ல, உபாத் இப்னு சாமித் என்று, அவுஸ் இப்னு சாமித் அவருடைய சகோதரர் தான் உபாத் இப்னு சாமித், பிரபலியமான சஹாபி. அவுஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவி ஹவுலா பின்து சாலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, நீ என் தாய்க்கு சமமானவள், என் தாயை போன்று என்று சில உடல் உறுப்புகளை பார்த்து என் தாயினுடைய உறுப்புக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படி சொல்லிவிடுவார்களே ஆனால் லிஹாருடைய சட்டம் அங்கே வருகிறது. கணவனும் மனைவியும் பிரிந்து விடுவார்கள். இதுதான் அங்கே சட்டம். அந்த நேரத்தில் இந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இத்தனை வருட காலம் நாங்கள் கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று என்னுடைய கணவர் என்னை பார்த்து, நீ என் தாயை போன்று, தாய்க்கு சமமானவள் என்று தன்னுடைய தாயினுடைய உறுப்புகளுக்கு, என்னுடைய உறுப்புகளை தாயினுடைய உறுப்புகளுக்கு ஒப்பாக்கி சொல்லிவிட்டார். எனவே நானும் என்னுடைய கணவரும் பிரிந்து விட்டோம். இதற்கு நீங்கள் தீர்வு சொல்லுங்கள், இதற்கு நீங்கள் விடை சொல்லுங்கள், மறுபடி நானும் என்னுடைய கணவனும் சேர்ந்து வாழ்வதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சட்டம் எனக்கு வரவில்லை, இன்றைக்கும் இந்த சட்டம் இன்னும் இறங்கவில்லை. இந்த சட்டம் குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிய வசனங்களை இறக்கவில்லை என்று மௌனம் காக்கிறார்கள். அந்த பெண்மணிய உறுதியை பாருங்கள். அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலை விட்டும் அவள் வெளியேறவில்லை. உட்கார்ந்து கொண்டாள், போராட்டம் நடத்தினாள்.
அல்லாஹ்வின் விஷயமாக ஒரு விடியலை தராமல், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டால் உறுதியை பாருங்கள். ஈமானிய உறுதி, அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம். எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற உறுதியான எண்ணம். நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டான், அதை வீணாக்க மாட்டான். அந்த பெண்மணியுடைய உறுதிக்கு ஏற்ப அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்தான். சொன்னான், கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். தொடர்படியாக 3 வசனங்களில் அல்லாஹ் பேசினார். அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம். தன்னுடைய மனைவியை பார்த்து தாய்க்கு ஒப்பானவள் என்று சொன்ன காரணத்தினால் அவள் ஒரு பொழுதும் தாயாக ஆகிவிட மாட்டாள் என்ற நீண்ட வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு தீர்வை சொல்லுகிறான். ஃபதஹரீரு ரகபா, முதலாவதாக அடிமையை உரிமை விட வேண்டும். இப்படி யார் சொன்னாலும், யார் தன்னுடைய மனைவியை பார்த்து லிஹாருடைய சட்டத்திற்கு இணங்க தன்னுடைய தாய்க்கு ஒப்பாக சொல்லுவானோ, அல்லாஹ் அதற்கு தீர்வாக அந்த பெண் கேட்டதற்கு இணங்க அந்த பெண்ணினுடைய போராட்டத்திற்கு தீர்வாக அல்லாஹ் வசனங்களை இறக்கி வைத்து சொன்னான், ஃபதஹரீரு ரகபா மின் கப்லி அய்யத்தமாஸா. முதலில் அடிமையை உரிமை விட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ذَلِكَ تُوعَظُونَ بِهِ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. இது முதலாவது. அடிமையை உரிமை விடக்கூடிய அளவுக்கு செல்வம் இல்லை என்று சொன்னால், فَمَنْ لَمْ يَجِدْ فَصِيَامُ شَهْرَيْنِ مُتَتَابِعَيْنِ, தொடர்படியாக 60 நோன்பு வைக்க வேண்டும். அடிமையை உரிமை விட வசதி இல்லையா, 60 நோன்பு வைக்க வேண்டும். அதற்கும் முடியவில்லையா, ஃபமன் லம் யஸ்ததி' ஃபயித்ஆமு 60 மிஸ்கீனன், 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இதுதான் சட்டம். தீர்வை அல்லாஹு தஆலா இறக்கி கொடுத்தார். அருமை தோழர்களே, நண்பர்களே, அந்த பெண்ணினுடைய உறுதியான எண்ணத்திற்கு தோதுவாக தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற உறுதியான எண்ணமும், அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் எனக்கு சாதகமான என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் மீள்வதற்கு ஒரு சட்டத்தை இறக்கி வைப்பான் என்று அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம் கொண்ட காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு இந்த வசனத்தை இறக்கி உதவி செய்தான். ஆக நாமும் இப்படித்தான். இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணங்களை கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களோடு நடந்து கொள்வான். ஹாத்திமுல் அஸம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லவர், நன்றாக கேளுங்கள். ஹாத்திமுல் அஸம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லடியார். இவர் ஒரு சாதாரண மனிதர், ஏழை, நிறைய குழந்தைகள் அவருக்கு உண்டு. நண்பர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறான் என்பதை பறைசாற்றக்கூடிய சம்பவம் இது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது உறுதி கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உறுதி மிக நெருக்கமானது என்பதை பறைசாற்றக்கூடிய செய்தி இது. ஹாத்திமுல் அஸம் ஒரு ஏழ்மையானவர், ஒரு ஏழை, நல்ல மனிதர், பல குழந்தைகளுக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹஜ்ஜை குறித்து பேசி கொண்டிருக்கிற பொழுது ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை வலம் வர வேண்டும், காண வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் பிறந்து விட்டது.
ஆனால் ஹஜ்ஜிக்கு போகுவதற்குண்டான கடமையான நிலையில் அவர் இல்லை என்ற பொழுதும் கூட அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை மேலோங்கி விட்டது. ஏழ்மை ஒரு பக்கம், இவரை நம்பி குழந்தைகள் மனைவி ஒரு பக்கம், அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் ஒரு பக்கம். என்ன செய்வது என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியிடத்திலையும் பிள்ளைகளிடத்திலையும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்துவிட்டது, நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் ஹஜ்ஜிக்கு செல்லுகிறேன் என்று கேட்கிறாள். மனைவி பார்க்கிறாள், அடுத்த வேளை உண்பதற்கே உணவு இல்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு உங்களை தவிர உறவு என்றும் யாரும் இல்லை, நீங்கள் எங்களை விட்டுவிட்டு ஹஜ்ஜிக்கு செல்வீர்களே ஆனால் எங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, ஆகவே இப்பொழுது போக வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கடைக்குட்டி சின்ன பெண் ஒருத்தி தன் தந்தையிடத்திலே வந்து, வாப்பா எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது, உன்னுடைய தாயோ இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, ஆகவே தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். தன்னுடைய தந்தையினுடைய அழுகையை பார்த்து மனம் இளகி போன அந்த சின்னம் சிறிய குழந்தை, வாப்பாவை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எண்ணியது போல நீங்கள் நினைத்தது போல ஹஜ்ஜிக்கு சென்று வாருங்கள், நான் என்னுடைய தாயிடத்தில் நம்முடைய உம்மாவிடத்தில் நான் அனுமதி கேட்கிறேன், உங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறது அந்த சிறிய குழந்தை. நேரடியாக தன் தாயிடத்தில் வந்து, அம்மாவே நீங்கள் வாப்பாவை ஹஜ்ஜிக்காக வேண்டி விட்டு விடுங்கள், அல்லாஹ் எந்த நிலையிலே நமக்கு உதவி செய்வான், வாப்பா அழுது கொண்டு இருக்கிறார்கள், அந்த அழுகையை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை, ஆகவே நீங்கள் ஹஜ்ஜிக்கு அவரை அனுப்பிவிடுங்கள் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. சின்னம் சிறிய குழந்தையினுடைய தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய தந்தைக்காக வேண்டி பரிந்து பேசுவதை பார்த்த தாய், சரி வாப்பா ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வரட்டும் என்று சொல்லிவிடுகிறார். அந்த மனிதர் ஹஜ்ஜுக்கும் கிளம்பிவிட்டார். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு உண்டான எந்த வசதியும் அவருக்கு இல்லை, துவா மட்டும் இருந்தது. கிளம்பிவிட்டார். ஒரு காஃபிலா, ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்கு கிளம்பியது. அந்த கூட்டத்தோடு இவர் தன்னையும் இணைத்து கொண்டார். போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினுடைய தலைவனுக்கு தேள் கொட்டி விட்டது. கூட்டத்தினுடைய தலைவனுக்கு தேள் கொட்டி விட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் வழியில் துடித்து கொண்டிருக்கிற பொழுது ஹஜ்ஜிக்காக வேண்டி கிளம்பிய அத்தனை நபர்களும் பதறிக்கொண்டு இருக்கிறார்கள். இறுதியில் இந்த ஹாத்திமுல் அசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் கொஞ்சம் மருத்துவத்தை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து இவரை மருத்துவம் பார்ப்பதற்காக வேண்டி சொல்லுகிறார்கள். இவர் தனக்கு தெரிந்த அந்த மருத்துவத்தை பார்த்து அவரை அந்த விஷக்கடியிலிருந்து காப்பாற்றி விடுகிறார். உயிர் பிழைத்து கொண்டார் அந்த கூட்டத்தினுடைய தலைவர். போன உயிர் திரும்ப வந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு, எனக்கு மருத்துவம் பார்த்த இந்த ஹாத்திமுல் அசம் என்பவருக்கு ஹஜ்ஜுக்கு போய்விட்டு திரும்புகிற வரைக்கும் என்ன செலவு ஏற்படுமோ அந்த செலவு என்னை சார்ந்தது, நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், நான் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். சந்தோஷப்பட்டார். ஹாத்திமுல் அசம் ஒன்றுமில்லாம நிலை, சாப்பிடுவதற்கே ஒன்றுமில்லாத நிலையில் இப்படி அந்த அமீர் அவர்கள் தன்னுடைய செலவுக்கு பொறுப்பு எடுத்து கொண்டதற்காக வேண்டி மிகுந்த சந்தோஷப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ், இது உன்னுடைய உதவி, நீதான் எனக்கு நீ உதவி செய்திருக்கிறாய்,
நீ கொடுத்த உதவியினால் எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போய்விட்டது. ஆகவே இதே போன்று எனக்கு எப்படி நீ உதவி செய்தாயோ, எந்த திட்டங்களை தீட்டி எனக்கு ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வருவதற்குண்டான செலவுகளுக்கு நீ பொறுப்பெடுத்து கொண்டாயோ, அதே போன்று என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பொறுப்பெடுத்து கொள்வாயாக பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம ஹாதா தத்பீருக லீ, இது உன்னுடைய திட்டம், எனக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நீ ஏற்படுத்திய திட்டம். ஃபஅரினி தத்பீரக லி அஹ்லி பைத்தி, எனக்கு உதவி செய்தது போன்று என்னுடைய குடும்பத்தாருக்கும் நீ உதவி செய்வாயாக. அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று பிரார்த்தனை செய்கிறார். குடும்ப சூழ்நிலை மிகுந்த மோசமடைந்தது. சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் பட்டினியாக ஒரு நாள் கழிந்தது, 2 நாள் கழிந்தது. 3வது நாளும் அவர்கள் பட்டினியினால் அழுது கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கதவு தட்டப்படக்கூடிய ஒரு ஓசை கேட்டது. கதவு தட்டப்படுகிறது. அந்த பெண்மணி கதவை வந்து திறந்து பார்க்கிறாள். ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த மனிதன் சொன்னார், நாட்டினுடைய அமீருல் முஃமினீன் அவர்களும் ஒரு சில தோழர்களும் நாங்கள் இங்கே வேட்டையாடுவதற்காக வேண்டி வந்தோம். இந்த பகுதியில் வேட்டையாடி முடித்து விட்டோம். நாங்கள் கொண்டு வந்த அந்த குடிபானம் தண்ணீர் தீர்ந்து விட்டது. எனவே உங்களுடைய வீட்டிலிருந்து எனக்கு தண்ணீர் கொடுத்து உதவுங்கள். அமீருல் முஃமினீன் அவர் தண்ணீருக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண்மணி வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களிலேயே ஒரு சிறந்த பாத்திரத்தை நன்றாக சுத்தம் செய்து வீட்டிலிருந்து தண்ணீரை மோண்டு கொடுக்கிறார்கள். தண்ணீரை கோரி கொடுக்கிறார்கள். தண்ணீரை கொண்டு வந்து அந்த அரசனிடத்திலே கொடுக்கப்பட்டது. தாகம் தீர அவன் குடித்தான். அரசன் தாகம் தீர குடித்தார். குடித்து முடித்ததற்கு பிறகு சொன்னார், நான் குடித்த தண்ணீரிலேயே இந்த தண்ணீர் மதுரமானதாக இருக்கிறது. யார் வீட்டு தண்ணீர், யார் கொடுத்த தண்ணீர் என்று கேட்கிற பொழுது அந்த வீரர்கள் சொன்னார்கள், ஹாத்திமுல் அசம் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியாருடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த தண்ணீர். அவர் இப்பொழுது இல்லை, ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கிறார். அவருடைய மனைவி மக்கள் மட்டும் இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவில்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை மட்டும் அரசனிடத்தில் சொல்லப்பட்டது. அந்த அரசன் தாகத்தால் உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்த நேரத்தில் மதுரமான தண்ணீரை கொடுத்த அந்த பெண்மணியுடைய குடும்பத்தாருக்கு எதையாவது கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிய பொழுது தான் அணிந்திருந்த அந்த பெல்ட், தான் அணிந்திருந்த அந்த வாளினுடைய உரையும் அந்த பெல்ட்டையும் கலட்டி அந்த பெண்மனுடைய வீட்டிற்குள் போட்டு விட்டார்கள். அன்பளிப்பாக இருக்கட்டும், சாதாரண பெல்ட் அல்ல, அரசன் அணிந்த பெல்ட், முத்துக்களும் பவளங்களும் வைரங்களும் பதித்த கல் பதித்த அந்த பெல்ட், விலை மதிப்பு மிக்க பெல்ட் அவருடைய வீட்டில் போடப்பட்டது. தன்னோடு இருக்கக்கூடிய அரசன் தன்னுடைய வாள் உரையையும் அணிந்த அந்த பெல்ட்டையும் கலட்டி அந்த பெண்மனுடைய வீட்டுக்குள் போட்டுவிட்டார் என்ற செய்தியை அறிந்த அந்த படை வீரர்கள், அவரோடு இருந்த வீரர்கள் அத்துணை பேர்களும் அதிகாரிகளும் தாங்கள் அணிந்திருந்த அந்த பெல்ட்டையும் கலட்டி அந்த பெண்மனுடைய வீட்டிற்குள் போட்டு விட்டார்கள் அன்பளிப்பாக. சாதாரண பெல்ட் அல்ல, முத்துக்களும் பவளங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் பதித்த அந்த பெல்ட் பல கோடி மதிப்பு மிக்கதாக அவர்களுக்கு ஆனது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வியாபாரி மிக பெரும் கொண்ட பணத்தொகையை கொடுத்து அந்த பெல்ட்டுகளை விலை கொடுத்து வாங்கி கொண்டார். சந்தோஷமாகிவிட்டார்கள். குடும்பத்தார்கள் ஆனந்த குதூகலத்திலே இருந்தார்கள், மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த சின்னம் சிறு குழந்தை மட்டும் அழுது கொண்டிருந்தது.
எந்த பெண் குழந்தை, சின்ன குழந்தை தன்னுடைய தந்தைக்காக வேண்டி பரிந்து பேசியதோ தாயிடத்தில், அந்த குழந்தை மட்டும் அழுது கொண்டிருக்கிறது. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியுடைய தாய் வந்த பொழுது அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையிடத்தில் கேட்டால், வக்காலத்தில் அம்ருக்கு அஜீப், என்ன நடந்தது? உன்னுடைய வேலை, உன்னுடைய செயல் ஆச்சரியமானதாக இருக்கிறது. எபினதி குன்னா நபிக்கி மினல் ஜூ வ அன்தி தல்ஹகீன். நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பசியினால் பட்டினியினால் அழுது கொண்டிருந்த பொழுது நீ சிரித்து கொண்டு இருந்தாய். சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? வீட்டில் மற்றவர்கள் பசித்திருக்கிற பொழுது சிறு குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருப்பார்களே. நாங்கள் பசியினால் அழுது கொண்டிருந்த பொழுது நீ சிரித்து கொண்டிருந்தாய். அல்ஆன் ஃபரஜல்லாஹு அலைனா, அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டான். எல்லா பிரச்சனைகளும் தீர்த்துவிட்டு ஒரு நேரத்தில், சில மணி நேரத்தில் அல்லாஹ் நம்மை கோடீஸ்வரனாக ஆக்கிவிட்டானே. இந்த நேரத்தில் நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நாங்கள் அழுதோம், நீ சிரித்து கொண்டிருந்தாய். நாங்கள் சிரித்து கொண்டிருக்கிறோம், நீ அழுது கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது, என்ன நடந்தது என்று அந்த தாய் அந்த பெண் குழந்தையிடத்தில் கேட்கிறார். அருமை தோழர்கள் என்பவர்களை சிந்தித்து பாருங்கள். அந்த சின்னம் சிறு குழந்தை சொன்னது, ஹாதல் மஹ்லூக் அல்லதி லா யம்லிகு லினஃப்ஸிஹி ضرًا ولا نفعًا. இந்த சாதாரண கலீஃபா ஒரு மனிதன், இந்த மனிதனுடைய ஒரு கடைக்கண் பார்வை நம் மீது பட்டது. சாதாரண அரசனுடைய பார்வை நம்மின் மீது பட்டது. அல்லாஹு தஆலா நம்மை மிகப்பெரிய செல்வந்தனாக ஆக்கிவிட்டான். எந்த அளவுக்கு என்றால், மௌத்து வருகிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மௌத்து வருகிற வரைக்கும் செல்வத்திற்கு குறைவு இல்லை. அவ்வளவு இந்த சாதாரண மனிதனுடைய ஒரு பார்வை பட்டவன்தான் காரணம். மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆகிவிட்டோம். ஃபக்கைஃப பிமாலிக்கில் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசன் அந்த அல்லாஹ்வுடைய பார்வை நம் மீது பட்டுவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? பாருங்கள், அந்த பிள்ளையுடைய, சிறு குழந்தையினுடைய அறிவாற்றலை பாருங்கள். சாதாரண மனிதனுடைய பார்வை நம் மீது பட்ட காரணத்தினால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகிவிட்டோமே. மாலிக்குல் முல்க் அல்லாஹ்வுடைய பார்வை நம் மீது பட்டுவிட்டால் நிலைமை என்னவாக இருக்கும் பாருங்கள். அருமை தோழர்கள், நண்பர்களே, இந்த சின்னம் சிறு குழந்தை தன் தாயிடத்தில் சொன்னதை பாருங்கள். அல்லாஹ்வின் மீது உறுதியான எண்ணம், அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம். இந்த உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்குமே ஆனால் நமக்கு வெற்றியோ வெற்றிதான். இன்னைக்கு நம்மிடத்தில் மிகப்பெரிய குறை, அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம் இல்லை. நாம் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. எங்கே ஏற்றுக்கொள்ள போகிறான்? நீண்ட வியாதி, நெடிய வியாதி, வியாதியினால் நோயினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்த மாட்டானா? எங்கே குணப்படுத்த போகிறான்? 4-5 வருடங்கள் இந்த நோயிலேயே ஓடிவிட்டதே என்றுதான் நாம் இப்படி எண்ணுகிறோமே தவிர உறுதியான எண்ணம் நம்மிடத்தில் இல்லை. அருமை தோழர்கள், நண்பர்களே, அல்லாஹ்வின் மீது உறுதியான எண்ணம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ்வும் ஆக்கி விடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை, ஒரு வயதான மனிதர் காய்ச்சலினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். காய்ச்சலினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மனிதரை பார்ப்பதற்கு செல்கிறார். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5656வது ஹதீஸ். ஒரு வயசான மனிதர் காய்ச்சலில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள்.
தகல அல ஆராபியின் யஊதுஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதான கிராமப்புற மனிதனை நோய் நலம் விசாரிப்பதற்கு சென்றார்கள். கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல அலா மரீதின் யஊதுஹு ஃபகால லா பஅஸ தஹூர் இன்ஷாஅல்லாஹ். நோயாளியை நோய் நலம் விசாரிக்க சென்றால் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களை இந்த நோயினால், நீங்கள் பட்டிருக்கக்கூடிய இந்த நோயினால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களை தூய்மைப்படுத்தி விடுவார். நீங்கள் பட்டிருக்கக்கூடிய நோய் லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம்? லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், இந்த நோய் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுகி உங்களை தூய்மைப்படுத்தி விடும். இந்த நோய் உங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுகிவிடும், சீக்கிரமாக நீங்கள் குணமடைந்து விடுவீர்கள் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதான காய்ச்சலினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரிடத்திலே துவா செய்தார்கள். இந்த துவாவை வாங்கிய மனிதர் என்ன சொல்லணும்? அப்படியாகட்டும், ஆமீன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா கண்டிப்பாக எனக்கு ஷிஃபாவை கொடுத்துரும், நம்பணும் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனையின் விளைவாக எனக்கு அல்லாஹ் இந்த நோயை விட்டு குணப்படுத்தி விடுவான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வயதான மனிதர், காய்ச்சலினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த மனிதர், அவருக்கு இந்த நோய், இந்த துவாவினால் நோய் குணமடைந்து விடும் என்ற எண்ணம் இல்லை, தன்னுடைய நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற எண்ணம் இல்லை. அந்த மனிதர் சொன்னார், ஃபக்கால குல்த தஹூருன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னுடைய இந்த நோயின் மூலமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்றா நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஷிஃபா கிடைக்கும் என்றா நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இல்லை, கல்லா, எனக்கு நோய் குணமாகாது. எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த பாருங்கள், எனக்கு நோய் குணமாகாது. ஹிய ஹும்மன் ஹும்மா தஃபூர் அலா ஷேഖിன் கபீர் துஸீதுஹுல் குபூர். இந்த நோய், இந்த காய்ச்சல் வயதான எனக்கு வந்திருக்கிறது, வயதான எனக்கு வந்திருக்கிறது. இந்த வயசாளிக்கு வந்த இந்த காய்ச்சல் என்னை விட்டு போகாது, இந்த காய்ச்சல் என்னை கபரில் கொண்டு போய் தள்ளிவிடும், அவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லிவிடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு குணமாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அந்த மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இது நோய் குணமாகாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, நான் வயசானவன், இந்த வயசான நேரத்தில் எப்படி காய்ச்சல் குணமாகும்? என்னை கபரில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் இந்த காய்ச்சல் குணமாகாது என்ற வார்த்தையை சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபன்னஅம் இதன், அப்படின்னா அப்படியே நடக்கட்டும். உன்னுடைய எண்ணம் இதுவாக இருக்குமே ஆனால் அப்படியே நடக்கட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஒரு வார்த்தை சொன்னார்கள். அன்றைக்கு மாலையிலேயே அவர் வஃபாத்தாகிவிட்டார். அருமை தோழர்கள், நண்பர்களே, அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அல்லாஹ் கூறுவதாக, அன இன்த வன்னி அப்தி பியா, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். நோய் குணமாகும், அல்லாஹ் குணமாக்குவான் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அல்லாஹ் அந்த நோயை குணமாக்குவான். என்னுடைய நோய் எங்கே குணமாக போகிறது என்று எண்ணுவோமேயானால் நம்முடைய நோய் குணமாகாது. அதனால் தான் சொல்லுகிறோம், அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணங்களை கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் இப்படித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபரை நோய் நலம் விசாரிக்க செல்லுகிறார்கள். ஒரு வாலிபர், ஆனால் ஹதீஸில் வந்திருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி அந்த நோயின் காரணத்தினால் அந்த வாலிபர் எப்படி ஆகிவிட்டார் தெரியுமா? சாரக்கல் ஃபரஹ், கோழி குஞ்சியை போல ஆகிவிட்டார்.
அந்த வாலிபர், ஒரு வாலிபர் எப்படி இருப்பார்? அவ்வளவு பாஜாங்குவாக இருக்கக்கூடிய வாலிபர் நோயின் காரணத்தினால் கோழி குஞ்சியை போல ஆகிவிட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், மா குன்து தத்உ பிஷைஇன் அவ் தஸ்அலுஹு, உனக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது உனக்கு? நீ எதையாவது துஆ கேட்டியா? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாயா? எதையாவது நடந்து செய்தாயா? என்ன செய்தாய்? ஏன் இப்படிப்பட்ட நோய் உனக்கு வந்திருக்கிறது? கோழி குஞ்சியை போல ஒரு மனிதன் ஆகிவிட்டானே, அதுவும் ஒரு வாலிபன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த நோயாளி வாலிபன் சொன்னான், யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்தேன் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை முன்வைத்தேன். நான் குன்து அகூலு அல்லாஹும்ம மா குன்த முஆகிபனி பிஹி ஃபில் ஆখিরা ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. யா அல்லாஹ், நீ மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே என்னை தண்டித்து விடு. மறுமையில் நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால் மறுமையில் தண்டிக்காதே, இந்த உலகத்தில் என்னை தண்டித்து விடு. கஷ்டமோ சிரமமோ இந்த உலகத்தோடு போய்விடட்டும் என்ற பிரார்த்தனை செய்தேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ செய்த பிரார்த்தனையினுடைய விளைவுதான் இது. ஃபலா துத்தீக்குஹு, நீ ஒன்று சக்தி பெற மாட்டாய். அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டிப்பதாக இருந்தால் சக்தி பெற முடியுமா? முடியாது. நீ இப்படி பிரார்த்தனை கேட்டிருக்க கூடாது. இப்படி அல்லவா அஃபலா குல்தா அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த பிரார்த்தனை அல்லவா நீ கேட்டிருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை அல்லவா நீ கேட்டிருக்க வேண்டும். ஏன் இப்படி பிரார்த்தனை செய்தாய்? யா அல்லாஹ், நீ இந்த உலகத்தில் மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் மறுமையில் தண்டிக்காதே, இந்த உலகத்திலேயே என்னை தண்டித்து விடு என்று நீ கேட்ட பிரார்த்தனையுடைய விளைவுதான் நீ கோழி குஞ்சியை போன்று ஆகிவிட்டாய். நீ இப்படி பிரார்த்திக்க கூடாது. யா அல்லாஹ், இம்மையிலேயும் அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலும் ஹஸனா நன்மை எனக்கு கொடுப்பாயாக, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலேயும் எனக்கு நன்மைகளை கொடுப்பாயாக என்றல்லவா நீ பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும். அருமை தோழர்களே, நண்பர்களே, நாம் ஒரு பொழுதும் அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது ஒரு பொழுதும் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லுகிற பொழுது, யா புனையா இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, யூசுப் காணவில்லை, அவருடைய சகோதரன் பின்யாமினையும் காணவில்லை, நீங்கள் போய் அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். வலா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். வலா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் யார் நிராசை அடைவார்களோ இல்லல் கௌமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் விட்டும் நிராசையக்கூடியவன் நல்ல முஸ்லிமாக இருக்க மாட்டான், அவன் காஃபிர் ஆகி விடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். ஆக அருமை தோழர்கள், நண்பர்களே, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளை விட்டும் நிராசை அடைந்து விடக்கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து ஒரு ரிவாயத்தில் 18 வருஷங்கள், இன்னொரு அறிவிப்பில் இன்னொரு முறையில் 40 வருடங்கள் கழித்து சந்திக்கிறார்கள் தந்தையும் மகனும். பாருங்கள் அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது பாருங்கள். லா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், அவசரப்பட வேண்டாம்.
அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஒரு கஷ்டம் சிரமம் வந்து விட்டால் நம்மை அப்படியே மறந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாம் ஒதுங்கி விடுகிறோம். அல்லாஹ்வின் தூதரை விடவா ஒரு மனிதன் உலகத்தில் கஷ்டப்பட முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது தன் தந்தையை கூட பார்க்கவில்லை. உலகத்தில் மிகப்பெரிய கொடுமையான செய்தி சம்பவம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மகன் தன்னுடைய தந்தையை பார்க்காமல் இருக்கிறானோ அதுதான் கொடுமையிலையும் கொடுமை. மற்றவர்களாவது பரவாயில்லை, குழந்தை தன்னுடைய தந்தையை வாப்பா என்று அழைத்திருக்கும், அத்தா என்று அழைத்திருக்கும், பாசமாக கண்கொண்டு பார்த்திருக்கும். ஆனால் தாயினுடைய வயிற்றில் இருக்கிற பொழுது தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய கொடுமை, சோகம் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோகத்தை, துன்பத்தை, கவலையை அனுபவித்தார்கள். பிறந்த 5 ஆண்டு 6 ஆண்டுகளில் தன்னுடைய தாயையும் இழந்தார்கள். நினைத்து பாருங்கள், அனாதை குழந்தைகளுடைய நிலையை பாருங்கள். நம்முடைய எல்லா தேவைகளையும் தாயிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம், தந்தையிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நினைத்த பொருளை ஆனந்தமாக அவரிடத்தில் வாங்கி அனுபவித்துக் கொள்கிறோம், தேவையான பொருளை வாங்கி சாப்பிட்டுக் கொள்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை, 6 வயது 7 வயது குழந்தை, தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் நிற்கக்கூடிய நிற்கதி, அவர்களை விட வேறு யார் கவலையை பெற்றிருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதரை விட வேறு யார் சிரமப்பட்டு இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 4 குழந்தைகளை தன்னுடைய கைகளால் அவர்கள் அடக்கம் செய்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுதே இறந்து போய்விட்டார்கள். ஒரு தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். தான் பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தையை கபரில் வைத்து அடக்குகிற பொழுது ஒரு தந்தையினுடைய மனசு எவ்வளவு வருத்தப்படும். அல்லாஹ்வின் தூதர் அந்த கவலையும் பட்டார்கள், அந்த துன்பத்தையும் அவர்கள் பட்டார்கள். கணவனை இழந்து தலாக்கு விடப்பட்டு தன்னுடைய பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தார்கள். இன்றைக்கு எப்படி ஆங்காங்கே முஸ்லிம்கள் அடித்து அவர்கள் கொல்லப்படுவதை கேட்டு நாம் மனசு வருத்தப்படுகிறோமோ அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், துயரப்படுத்தப்பட்டார்கள், சிரமப்படுத்தப்பட்டார்கள், அழுதார்கள், துடித்தார்கள். இந்த மக்கள் சபுரன் யா ஆல யாசீர் இன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, யாசீருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது சொர்க்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு என்ன கஷ்டத்தை படவில்லை. அவர்களை விட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கஷ்டங்களை, சிரமங்களை, துன்பங்களை அனுபவித்து விட முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு சிரமப்பட்டாலும் கூட அல்லாஹ்வின் மீது ஒரு பொழுதும் நிராசை அடையவில்லையே. அல்லாஹ்வின் மீது ஒரு பொழுதும் அவர்கள் கொஞ்சம் கூட நம்பிக்கையை குறைக்கவில்லையே. அவர்கள் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற உயர்ந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு ஒரு சின்ன கவலைனாலும் ஒடுங்கி போய் விடுகிறோமே, ஒரு சின்ன தீராத நோய் நறுங்கி போய் விடுகிறோமே. நினைத்து பாருங்கள் அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம் கொள்வோம். நாம் எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறோமோ அல்லாஹ்வும் அப்படித்தான் நம்மை நினைக்கிறான். படித்ததற்கு ஏற்ப வேலை கிடைக்கவில்லை, எனக்கெல்லாம் கிடைக்காது, என்ன செய்வது என்று எண்ணுவோமே ஆனால் அப்படியே நடந்துவிடும். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் அன்பையும் அருளையும் கொண்டு எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து என்னை பார்ப்பான், என் மூலமாக என் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் பல நன்மைகள் ஏற்படும், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற உயர்ந்த எண்ண வைப்பீர்களே ஆனால் அல்லாஹும் அந்த எண்ணத்தை உண்மைப்படுத்துவான். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் மீது உயர்ந்த எண்ணம் கொள்வோம். இம்மையிலையும் மறுமையிலையும் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று வாழக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.